ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன்லேயே எபிக் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, முதல்ல நம்ம என்விஎஸ்பி அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டலுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். இங்கே பாருங்கள், லாகின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே நியூ ரிஜிஸ்டர் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி எல்லாம் கேட்கும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து என்ன கேப்சா கேட்குதோ அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி லாகின் பண்ணலாம். ஓகே, கேப்சா கோட் கொடுத்து நான் லாகின் கொடுக்குறேன். ஓகே, லாகின் ஆகிட்டு இங்கே பாருங்கள் டேஷ்போர்டு அப்படின்னு உள்ளே வந்துடுச்சு. இப்போ பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் எபிக் அப்படின்னு இருக்குது. டவுன்லோட் எபிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எபிக் நம்பரை டைப் பண்ண சொல்லும். அந்த எபிக் நம்பரை நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, எபிக் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ஸ்டேட்டு செலக்ட் பண்ணணும். நான் தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற ஓகே, உங்கள் ஓட்டர் ஐடியோட நீங்கள் ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய எபிக்கை டவுன்லோட் பண்ண முடியும். அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டேஷ்போர்டில் போயிட்டு ஃபார்ம் 8 ஃபில் பண்ணி அதில் உங்களுடைய ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணணும். அதுக்கான வீடியோவை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அவங்க வந்து ப்ளீஸ் அத்தன்டிகேஷன் யுவர் ஓடிபி அப்படின்னு கேட்குது. நம்ம ஓடிபி சென்ட் பண்ணிவிட்டு ஓடிபியை கொடுக்கலாம். ஓடிபி கொடுத்து நான் வெரிஃபை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஓடிபி வெரிஃபிகேஷன் இஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் எபிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் எபிக் அப்படியே கிளிக் பண்ணால் போதும். ஓகே, மறுபடியும் கேப்ஷா கேட்குது. அப்போது